மாலினி பேருந்தில் அமர்ந்திருந்தாலும் அவள் மனதில் ஓடிய சிந்தனைகள் அவளது பயணத்தின் வேகத்தை விட அதிகமாக இருந்தன. அவள் இத்தனை நாள் கண்ட நிம்மதியும் சந்தோஷமும் கண்ணுக்கு தெரியாத திரை போல விலகியது. அவளுடைய கைவசம் இருந்த ஒரே விஷயம் அந்த அழைப்பு சொன்ன வைப் ஹாஸ்பிட்டல் முகவரி மட்டுமே. சத்யன், நீ பத்திரமா இருக்கணும். நான் உன் அன்புக்காக இவ்வளவு நாள் ஏங்கினேன். இப்பதான் நீ என் கூட இருக்கிறத உணர்ந்த. நீ என்னை தனியா விட்டுட்டு போயிடாத என்று அவள் வாய் விட்டு முணுமுணுத்தாள். பேருந்து நிலையத்தை அடைந்த மாலினி பதற்றத்துடன் ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனையை நோக்கி விரைந்தாள். மருத்துவமனை வளாகத்துக்குள் காலடி எடுத்து வைத்த மாலினியின் உடல் நடுங்கியது. எங்கு பார்த்தாலும் வெள்ளை சுவர்கள், மருந்துகளின் நெடி, அவசர அவசரமாக செல்லும் செவிலியர்கள். அந்த சூழலே அவளுக்குள் ஒரு பயத்தை உண்டாக்கியது. அவள் ரிசப்ஷன் கவுண்டருக்கு சென்று சத்யனுங்கிறவர் ஆக்சிடென்ட் ஆகி இப்பதான் கொண்டு வந்தாங்க, அவரை பார்க்கணும் என்று படபடப்புடன் கேட்டாள். ரிசப்ஷனில் இருந்த பெண்மணி கம்ப்யூட்டரில் தகவல்களை பார்த்தார். சத்யன், ஆமாம், அவரை இப்பதான் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவருக்கு எப்படி இருக்கு, நான் பார்க்கலாமா? மாலினியின் குரல் கரகரத்தது. இப்ப பார்க்க முடியாது மேடம், டாக்டர்ஸ் உள்ள இருக்காங்க, நீங்க காத்துருங்க. மாலினி அருகில் இருந்த ஒரு நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தாள். அவளுக்கு இப்பொழுது பிரேமாவை நினைத்து பயமாக இருந்தது. பிரேமாவின் வாழ்வில் ஏற்கனவே ஒரு இழப்பு நடந்திருக்கிறது. இந்த செய்தியை தாங்கும் சக்தி அவருக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் மாலினிக்கு தனியாக காத்து இருக்க பிடிக்கவில்லை. யாருக்காவது தகவல் சொல்லி ஆக வேண்டும். அவள் தன் கைபேசியை எடுத்து சத்யனின் நெருங்கிய நண்பன் செல்வத்திற்கு அழைத்தாள். ஹலோ செல்வம், நான் மாலினி பேசுறேன். ஒரு சின்ன விஷயம். அவள் அழுகையை அடக்கி கொண்டு பேசினாள். என்ன மாலினி? சத்யம் மத்தியானம் வரதா சொன்னானே, வரலையா? இல்லை செல்வம், சத்யனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கார், எமர்ஜென்சி வார்டில் இருக்கார். மாலினி சொல்லி முடித்தும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. செல்வம் மறுமுனையில் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்ற மாலினி? கார் ஆக்சிடெண்டா? எதுவுமே சொல்லலையே. நீ கவலைப்படாத, நான் இப்போதே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வரேன். பிரேமா அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டியா? இல்லை செல்வம், அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு பழங்காலத்துல நடந்த ஒரு இழப்பு சத்தியம் என்கிட்ட சொன்னார். இப்போ இந்த செய்தியை கேட்டா அவங்க தாங்க மாட்டாங்க. மாலினி அழுதாள். சரி, நீ இப்போதைக்கு அம்மாவுக்கு சொல்லாதே, நான் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்புறம் முடிவு பண்ணலாம். நீ தைரியமா இரு மாலினி, நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். செல்வம் உறுதியுடன் சொன்னான். மாலினி போனை வைத்த பிறகு செல்வம் மறுமுறை துயரத்துடன் காத்திருந்தாள். இத்தனை நாளும் பிரேமாவை பற்றி அவள் பயந்தது வேறு ஒரு சவாலுக்காக. இப்பொழுது உண்மையான பயம் அவளை ஆட்கொண்டது. சத்யனின் ஆரோக்கியமும் பிரேமாவின் மன ஆரோக்கியமும் இப்பொழுது மாலினியின் கையில் இருந்தன. சற்று நேரத்தில் சத்யனின் அலுவலக உடையுடன் செல்வம் அவசர அவசரமாக ஓடி வந்தான். மாலினி என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான். என்ன ஆச்சு? சத்யம் எப்படி இருக்கான்? எமர்ஜென்சி வார்டில் இருக்கார் செல்வம். யாரும் பார்க்க அனுமதிக்கல, யாருமே தகவல் சொல்லல. ஒரு நம்பர்ல இருந்ததா எனக்கு போன் வந்துச்சு, மாலினி பதற்றத்துடன் சொன்னாள். செல்வம் ரிசப்ஷன் கவுண்டருக்கு சென்று பேசிவிட்டு மாலினியிடம் வந்தான். அவன் ஆபீஸ் டிரைவர் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கான். சத்யனுக்கு தலையில் பலத்த அடிபட்டு இருக்குன்னு சொல்றாங்க மாலினி. ஆனா பயப்பட வேணாம், இப்போ சிகிச்சை நடக்குது. ஒரு டாக்டர் வந்து பேசுவாங்க. மாலினி கண்களை மூடிக்கொண்டாள். தலையில் பலத்த அடியா? இதுதான் அவள் வாழ்வில் நடக்க வேண்டியதா? அவள் அழுகையை அடக்க முடியாமல் செல்வத்தின் தோளில் சாய்ந்து அழுதாள். செல்வம் மாலினிக்கு ஆறுதல் சொன்னான். மாலினி, நீ உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், லேட் ஆகும்னு சொல்லு.
இப்போதைக்கு ஆக்சிடெண்ட் விஷயத்த நாம அவங்க கிட்ட மறைக்கணும். உன் கையை பிடிச்சு கேட்குறேன் மாலினி. பிரேமா அம்மாவை நாம இப்போ காப்பாற்றணும். சத்யன் சரியாகிடுவான். மாலினி கண்ணீரை துடைத்து கொண்டு சத்யனின் பாதுகாப்பிற்காகவும் பிரேமாவின் மன நிம்மதிக்காகவும் அந்த ரகசியத்தை மறைக்க தீர்மானித்தாள். மாலினி செல்வத்தின் தோளில் சாய்ந்து அழுத பிறகு தன்னை சுதாரித்து கொண்டாள். செல்வம் சொன்னது சரிதான். இப்போதைக்கு சத்யனின் விபத்து செய்தியை பிரேமா அம்மாவிடம் இருந்து மறைப்பதுதான் முக்கியம். மாலினி கண்ணீரை துடைத்துவிட்டு தன் கையில் நடுங்கிக் கொண்டு இருந்த கைபேசியை எடுத்தாள். பிரேமா அம்மாவுக்கு அழைத்தாள். ஹலோ அத்தை. மாலினியின் குரல் கரகரத்தது. பிரேமா அம்மா சாதாரணமாக, என்ன மாலினி, மணி 4 ஆக போகுது, இன்னும் வரல? ஆர்ட் கிளாஸ் இன்னும் இவ்வளவு நேரமா நடக்குமா என்று கேட்டார். மாலினி தன் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைக்க முயன்றாள். இல்ல அத்தை, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் என் கிளாஸ்மேட் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஓவியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்ச நேரம் எடுக்கும் போல அத்தை. நான் சீக்கிரமா வந்துடுவேன். பிரேமா அம்மா சற்று சலிப்புடன், மாலினி, உன்னோட ஓவியம் முக்கியம்தான், ஆனா வீட்டையும் பார்க்கணும். மணி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடு, சத்யம் வந்துடுவான் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். மாலினிக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. பிரேமா அம்மா இந்த செய்தியை நம்பியிருக்கிறார். ஆனால் மாலை 6 மணிக்குள் அவள் திரும்பி செல்ல முடியாது. சத்யனுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் எப்படி போவது? செல்வம் அவளிடம் வந்தான். இப்போ என்ன சொல்றாங்க டாக்டர்? இன்னும் எதுவும் சொல்லல செல்வம். ஒரு டாக்டர் வந்து பேசுவாங்கன்னு சொன்னாங்க. மாலினி பதற்றத்துடன் சொன்னாள். சற்று நேரத்தில் அங்கிருந்த ஒரு செவிலியர் மாலினியை அழைத்தார். சத்யன் அவர்களுக்கான மனைவி நீங்க தானா? டாக்டர் சுதா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. மாலினி எழுந்து அவசரமாக டாக்டரின் அறைக்குள் சென்றாள். டாக்டர் சுதா 50 வயது மதிக்கத்தக்க கனிவான பெண்மணியாக இருந்தார். டாக்டர், சத்யனுக்கு எப்படி இருக்கு? மாலினி நேரடியாக கேட்டாள். டாக்டர் சுதா அவளை அமர சொன்னார். நீங்க கவலைப்பட வேணாம் மாலினி. விபத்துல அவர் தலையில பலத்த அடிபட்டு இருக்கு. அதனால இப்போ அவர் கோமாவில் இருக்கார். அவருக்கு உடனடி அறுவை சிகிச்சை தேவை. ஆனா அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் கண் திறக்க எவ்வளவு நாள் ஆகும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. மாலினிக்கு இந்த வார்த்தைகள் இடி போல விழுந்தன. கோமாவா? டாக்டர், அவர் கண் திறக்க மாட்டாரா? என் கூட பேச மாட்டாரா என்று மாலினி அழுதாள். அப்படி சொல்ல முடியாது மாலினி. அவர் கண் திறக்கலாம். ஆனா அதுக்கு அதிக நேரம் ஆகலாம். இப்போ முக்கியமான விஷயம் அறுவை சிகிச்சை தான். அதுக்கு நீங்க கையெழுத்து போடணும். டாக்டர் சுதா மெதுவாக விளக்கினார். மாலினி கண்ணீரை துடைத்து கொண்டு தயக்கமின்றி சம்மதம் தெரிவித்தாள். தயவு செஞ்சு அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். அவள் அறுவை சிகிச்சைக்கான ஆவணங்களில் கையெழுத்து இட்டார். அறையை விட்டு வெளியே வந்ததும் செல்வம் அவளை நோக்கி ஓடி வந்தான். என்ன மாலினி ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? மாலினி கண்ணீருடன் நடந்த அனைத்தையும் சொன்னாள். சத்யன் கோமாவில் இருப்பது, உடனடி அறுவை சிகிச்சை தேவைப்படுவது என அனைத்தையும் சொன்னாள். செல்வம் ஒரு கணம் அதிர்ந்து போனான். கவலைப்படாத மாலினி, சத்யன் பலசாலி. அவன் மீண்டு வருவான். இப்போதைக்கு நாம அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு யோசிக்கணும். நீ வீட்டுக்கு திரும்பி ஆகணும். அம்மாவுக்கு உன் மேல சந்தேகம் வரக்கூடாது. மாலினி சோர்ந்து போனாள். நான் எப்படி வீட்டுக்கு போறது செல்வம்? சத்யன் இங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கிறப்போ நான் எப்படி அம்மா முன்னாடி சாதாரணமா நடிக்க முடியும்? நீ நடிச்சுதான் ஆகணும் மாலினி.
சத்திய மீண்டு வருவதுக்கு முதல் தேவை வீட்ல அமைதிதான். பிரேமா அம்மாவுக்கு இது தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. நான் இங்கேயே இருப்பேன். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு அப்டேட் பண்றேன். நீ தைரியமா இரு என்று செல்வம் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். மாலினிக்கு வேற வழி இல்லை. சத்யனின் உயிருக்காகவும் பிரேமாவின் மன நிம்மதிக்காகவும் அவள் இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வைத்திருக்க வேண்டும். தன் உடைந்து போன மனதை திடப்படுத்தி கொண்டு அவசரமாக வீட்டிற்கு புறப்பட்டாள். மாலினி ஆட்டோவில் வீட்டிற்கு திரும்பும்போது அவளது மனதில் இருந்த பதற்றம் அடங்கவே இல்லை. கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்க போராடினாள். சத்யனுக்காகவும் பிரேமா அம்மாவுக்காகவும் அவள் வலுக்கட்டாயமாக சாதாரணமாக இருக்க வேண்டும். மணி சரியாக 6:30. மாலினி வீட்டின் கதவை திறந்தாள். வரவேற்பறையில் பிரேமா அம்மா அமர்ந்திருந்தார். அவர் கடிகாரத்தை பார்த்து கொண்டு இருந்தார். என்ன மாலினி, மணி 7 போகுது. நான் 6 மணிக்கே வர சொன்னேன் இல்லையா? கிளாஸ்மேட் வீட்டில் அவ்வளவு என்ன பேச்சு? பிரேமாவின் குரலில் மீண்டும் ஒருவித அதிகாரமும் அதிருப்தியும் வெளிப்பட்டது. மாலினி மெதுவாக பேசினாள். மன்னிச்சிடுங்க அத்தை, நான் சொன்ன அந்த ஓவியம் ரொம்ப பெரியது. அதை பத்தி பேச நிறைய நேரம் எடுத்துடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு என்று சமாளித்தாள். பிரேமா அவளது முகத்தை உற்று பார்த்தார். ஏன் உன் முகம் இப்படி சோர்வா இருக்கு? களைப்பெற்றி மயங்கி களைச்சு போயிடுச்சியா? சத்யன் வந்துடுவானே, சீக்கிரம் போய் காப்பி போடு என்று உத்தரவிட்டார். மாலினிக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது. சத்யன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே. அவள் உடனடியாக பிரேமாவிடம் கேட்டுவிட்டாள். அத்தை, சத்யன் இன்னும் வரலையா? இல்லையே, மதியானம் லஞ்சுக்குள்ள வந்துடுவேன்னு சொன்னானே. இன்னைக்கு டிராஃபிக் ஜாமா இருக்கும் போல. நீ கிளம்பி வந்துடுவேன்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன். பிரேமா சாதாரணமாக சொன்னார். மாலினிக்கு தன் கணவன் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருக்கும்போது மாமியார் இவ்வளவு சாதாரணமாக பேசுவது ஒருவித குற்ற உணர்ச்சியை உண்டாக்கியது. ஆனாலும் சத்யன் ரகசியத்தை காக்க மாலினி இயல்பாக செயல்பட தொடங்கினாள். நான் காப்பி போடுறேன் அத்தை, நீங்க டிவி பாருங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். சமையல் அறைக்குள் வந்ததும் மாலினி கண்ணுக்கு தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவள் மனம் முழுவதுமே எமர்ஜென்சி வார்டில் இருந்த சத்யனை பற்றியே இருந்தது. இத்தனை நாள் பிரேமாவை சமாளித்ததை விட இப்பொழுது அவரது அன்பான கேள்விகளையும் சத்யன் எப்பொழுது வருவான் என்ற எதிர்பார்ப்பையும் சமாளிப்பதுதான் பெரிய சவாலாக இருந்தது. மாலினி காப்பி போட்டு எடுத்து வந்தாள். பிரேமா அம்மா காப்பியை வாங்கி கொண்டார். மாலினி, நீ என்னதான் ஆர்ட் கிளாஸ்க்கு போனாலும் சத்யன் ராத்திரி சாப்பிட ரச சாதம் தான் கேட்டான். உனக்கு சமையல் ஆர்வம் இல்லைன்னா கூட ஒரு மனைவியா உனக்கு பிடிச்சதை அவனுக்காக சமைச்சு கொடுக்கணும் என்று ஒரு சிறிய அறிவுரையுடன் மீண்டும் ஒரு முறை தன் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார் பிரேமா. மாலினி அமைதியுடன், கண்டிப்பா அத்தை, நான் ரசம் சாதம் பண்றேன். சத்யன் வந்ததும் சூடா பரிமாறலாம் என்று சொன்னாள். சமையலறையில் ரசம் சாதம் சமைக்கும் மாலினிக்கு அவளது கைபேசி அதிர்ந்தது. அது செல்வத்தின் அழைப்பு. மாலினி பதற்றத்துடன் பிரேமாவுக்கு தெரியாமல் கைபேசியை எடுத்துக்கொண்டாள். அத்தை, நான் மாடியில் துணிகளை எடுத்துட்டு வரேன், சமையலை நீங்க பார்த்துக்கங்க என்று பொய் சொல்லிவிட்டு மாடிக்கு ஓடினாள். மாடியில் இருந்த அமைதியான மூலையில் நின்று மாலினி செல்வத்தின் அழைப்பை ஏற்றாள். ஹலோ செல்வம், என்னாச்சு? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? சத்யம் எப்படி இருக்கார்? மாலினிக்கு ஒரு மூச்சுக்கு கேட்டாள். செல்வத்தின் குரலில் சோர்வு தெரிந்தது. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு மாலினி. அவருக்கு தலையில பலத்த காயம். இப்ப அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கான். அறுவை சிகிச்சை வெற்றிதான், ஆனா இன்னும் கோமாவில் தான் இருக்கான். டாக்டர் கவலைப்பட வேணான்னு சொல்றாங்க. மாலினிக்கு நிம்மதியாக இருந்தது. சிகிச்சை வெற்றியா? கடவுளுக்கு நன்றி. ஆனா இன்னும் கண் திறக்கலையே.
இல்ல மாலினி, அதுக்கு நாங்க காத்து இருக்கணும். நீ அங்க ரொம்ப நேரம் இருக்காதே. பிரேமா அம்மாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் நாளைக்கு காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். நீ தைரியமா இரு என்று செல்வம் ஆறுதல் சொன்னான். சரி செல்வம், நீங்க அங்க கவனமா இருங்க. நாளைக்கு காலையில நான் வரத்துக்கான வழியை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு மாலினி போனை துண்டித்தாள். மாடியில் சிறிது நேரம் அமைதியாக சாய்ந்து நின்றாள். சத்யன் பிழைத்து விட்டான். ஆனால் அவன் கண் திறக்கும் வரை அவள் இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வைத்திருக்க வேண்டும். தனது காதல் கணவனுக்காகவும் தன் மாமியாரின் மன நிம்மதிக்காகவும் அவள் வழி நிறைந்த இந்த சவாலை சந்தித்தே ஆக வேண்டும். மாலினி மாடியில் இருந்து கீழே வந்தாள். இனிமேல் பிரேமா அம்மாவிடம் ஒரு சோர்வில்லாத புன்னகையுடனும் சத்யன் சீக்கிரம் வந்துடுவான் என்ற நம்பிக்கையுடனும் பேச வேண்டும். இரவு 9 ஆகியும் சத்யன் வீட்டிற்கு வரவில்லை. மாலினி பிரேமாவுக்கு சந்தேகம் வராதபடி சமைப்பது, பாத்திரங்களை கழுவுவது என்று தன்னை வேலையில் ஈடுபடுத்தி கொண்டாள். பிரேமா அம்மா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவரது கண்களில் ஒருவித கவலை தெரிந்தது. சத்யன் ஃபோன் பண்ணவே இல்லையே மாலினி, மணி 9 போகுது, இவ்வளவு லேட்டானது இல்லையே? பிரேமா கவலையுடன் கேட்டார். மாலினி தன் மனதில் இருந்த பயத்தை அடக்கி கொண்டாள். சத்யன் விபத்தில் சிக்கியதால் அவனால் ஃபோன் செய்ய முடியாது. அவர் மீட்டிங் முடிஞ்சு லேட்டா கிளம்பி இருப்பார் போல. அத்தை, டிரைவர் தான் கூட்டிட்டு வந்திருக்கார். டிரைவருக்கு கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கலாம் என்று மாலினி சமாளித்தாள். டிரைவர் கூட லேட் ஆக மாட்டானே. அவனுக்கு என் பையன் மத்தியானமே திரும்பி வரணும்னு தெரியும். நீ இன்னைக்கு கிளாஸுக்கு லேட்டாக கிளம்புனப்போ இருந்த மாதிரியே உன்னோட முகம் ஏன் வாடி போயிருக்கு? சத்தியம் வராத கவலை இல்லையா உனக்கு? பிரேமாவின் சந்தேகம் இப்பொழுது மாலினியின் மீது இருந்த அக்கறையாக மாறியது. மாலினிக்கு தன் மாமியார் தன் நடிப்பை புரிந்து கொண்டு விட்டாரோ என்று ஒரு கணம் பயந்தாள். எனக்கு கவலையாதான் இருக்காத்த. ஆனா அவர் மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டிரைவருக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா என்று மாலினி ஒரு யோசனையை முன்வைத்தாள். யார் உன் ஃப்ரெண்டு? பானுமதியா? இல்ல, நீ இன்னைக்கு பார்த்த அந்த ஹார்ட் கிளாஸ் ஃப்ரெண்டா? நீ அவளை பார்க்க போயிட்டு வந்ததிலிருந்தே உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. பிரேமாவின் பார்வை ஆழமாக மாலினியை ஊடுருவியது. மாலினிக்கு இப்பொழுது பிரேமாவின் சந்தேகத்தை கையாள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவள் சற்று தயங்கினாள். நான் பானுமதிக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இருக்கேன் அத்தை. அவ என் கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி பேசுவா என்று மாலினி பொய் சொன்னாள். சரி பண்ணு, ஆனா இப்போ ஃபோன் பண்ணு. எனக்கு நிம்மதி இல்லை, உன் முகமும் சரியில்லை என்று பிரேமா கவலையுடன் கேட்டார். மாலினிக்கு வேற வழி இல்லை. அவள் பானுமதிக்கு அழைத்தாள். சத்யனின் விபத்தை பற்றி செல்வத்திடம் பேசும்போது கூட அவளுக்கு ஏற்படாத ஒரு பயம் இப்பொழுது பிரேமாவின் சந்தேகத்தை போக்க வேண்டி பொய் சொல்லும் போது ஏற்பட்டது. ஹலோ பானு, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேள். சத்யன் இன்னும் வீட்டுக்கு வரல, அம்மா கவலைப்படுறாங்க. நீ சும்மா சத்யனோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி நடி என்று மாலினி மெதுவாக முணுமுணுத்தாள். பானுமதிக்கு மாலினியின் குரலில் இருந்த பதற்றம் புரிந்தது. சரி மாலினி, நீ கவலைப்படாத. நான் சத்யா ஆஃபீஸில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் என்று பானுமதி ஒத்துழைத்தாள். மாலினி ஃபோன் ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு பானுமதியிடம் ஃபோனை வைத்தாள். பானுமதி மறுமுனையில், ஹலோ சத்யா சார், இன்னும் ஏன் கிளம்பல? டிரைவர் தான் கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க என்று சத்யனின் அலுவலக ஊழியர் போலவே பேசினாள்.
பிறகு, ஓ, டிரைவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? சரி. மீட்டிங் ரொம்ப லேட்டா முடிஞ்சதால சத்யன் சார் அங்கேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி வரதா சொன்னாரா? சரி, பரவாயில்ல, அம்மா கிட்ட சொல்லிடுறேன் என்று பானுமதி நாடகத்தை பூர்த்தி செய்தாள். மாலினி போனை துண்டித்தாள். பிரேமா அம்மாவிடம் திரும்பினாள். அத்தை, மீட்டிங் ரொம்ப நேரம் நடந்திருக்கு. அவருக்கு களைப்பா இருந்ததால அங்கேயே அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லியிருக்கார். பிரேமா அம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டார். சரி, தங்கிட்டு வரட்டும், நிம்மதியா இருக்கும். நீயும் ராத்திரி சாப்பாட்ட சாப்பிடு, எனக்கும் தூக்கம் வரும் போல என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார். மாலினி தன் மாமியாரின் அறையிலிருந்து விலகி சென்றதும் உடைந்து போனாள். சத்யன் கோமா நிலையில் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கும் போது அவள் இங்கே அமைதியாக இருக்கிறாள். அவளது இந்த சோர்வும் சோகமும் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் அறையின் கதவை சாத்திக் கொண்டாள். இப்பொழுது அவள் தனியாக சத்யனின் நினைவுகளை எண்ணி அழுது தீர்த்தாள்.